अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்து வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 543வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? இதில் பாதுகையிலே வெண்மை, சிகப்பு முதலான பல நிறங்களிலே கற்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாதுகையிலே. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த வர்ணம், பல வர்ணம் என்கிறபடியினாலே அது ஒவ்வொன்றும் ஓரொரு நல்ல கீதத்தை உடையதாய், அந்த வர்ணம் என்னால் அந்த கீதங்களுக்கும் வர்ணம் என்று உண்டு அல்லவா, ஆயினாலே இது நல்ல வர்ணத்தை உடையதாய் இருக்கிறது. அது ஒரு விதத்தில் பார்க்கிற பொழுது அது ரிக்குகள் போலே, அதாவது முனிவர்கள் சொல்லக்கூடியதான வேத ரிக்குகள் போலே இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக காட்டுகிறார். விசித்திரவர்ணாம் மணிபாதுகேத்வம் சந்தோமயம் சாமனிபத்த கீதிம் முனீந்திரஜுஷ்டாம் த்விபதாம் முராரே பிரத்யாயிகாம் காஞ்சித்ருச்சம் பிரதீமஹா. ஹே மணிபாதுகே, விசித்திரவர்ணாம். விசித்திரவர்ணாம் என்னால் விசித்திரமான பலவிதமான வர்ணங்கள். வர்ணம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு விதத்திலே பார்த்தால், அதாவது இதே சொல்லுக்கு 2 பொருள்களை இந்த ஸ்லோகத்திலே கொள்ளுகிறார். விசித்திர வர்ணாம் என்னால் என்ன? பலவிதமான நிறங்கள். வர்ணம் என்னால் நிறம் இல்லவா, அதனால வெளுப்பு, சிகப்பு முதலான அநேக நிறத்தை உடையதாய் இருக்கிறது ஒரு அர்த்தம். அதே போல சந்தோமயீம், அதாவது இஷ்டப்படி சஞ்சரிக்கிறது. சந்தம் என்னால் நெஞ்சுக்கும் சந்தம் என்று பேர். அப்போ நெஞ்சுக்கு தோன்றினபடி அது இருக்கிறபடியினாலே சந்தோமயீம், இஷ்டப்படி சஞ்சரிக்கக்கூடியது. அதுக்கு மேலே இன்னொரு சாமனிபத்த கீதிம், நல்ல வார்த்தை சொல்லுகிற விஷயத்தில் அது என்ன பண்ணுகிறது? ஒரு பாட்டை உடைத்தா இருக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று இப்படியெல்லாம் சொன்னார் இவர். முனீந்திரஜுஷ்டாம் த்விபதாம் முராரேஹே, இதே விஷயத்தை அப்படியே வேத வாக்குகள் ரிக்குகளுக்கு கொண்டால் விசித்திர வர்ணாம், அநேகமான எழுத்துக்களை உடையதாய் இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய ரிக்கு இருக்கிறது, அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் போன்ற பகுதிகளுக்கு அதை வேதத்திலே அதை ஸ்லோகம் என்று சொல்லுவதில்லை, அது ரிக் என்ற சப்தத்தாலே சொல்லுகிறோம். அதனால விசித்திரவர்ணாம், அநேக விதமான எழுத்துக்களை உடைத்தா இருக்கிறது. சந்தோமயீம், அந்த இடத்துல அநேக விதமான சந்தஸ்ஸுக்கள், அதாவது அதனுடைய அந்த வகை இருக்கிறது, மீட்டர், அனுஷ்டுப், திருஷ்டுப் என்னெல்லாம் பல சந்தஸ்ஸுக்கள் சொல்லப்படுகிறது. அதுவும் வேதத்தினுடைய ரிக்குகளுக்கு உண்டு. அதுக்கு மேலே சாமம் என்கிறது வேதத்தினுடைய ஒரு ஸ்வரத்தை சொல்லுகிறது. அதுக்கு மேலே சாமகீ நிபத்த கீதிம் என்னால்
சாமத்தினாலே ஒரு ஸ்வரத்தினாலே சேர்க்கப்பட்டிருக்கிற பாட்டை உடையதாய் இருக்கிறது. அதனால அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, முனீந்திர ஜுஷ்டாம் திபதம் முராரேஹே. முனீந்திர ஜுஷ்டாம் என்னால் முனீந்திரர்களாலே, ஜுஷ்டாம் நன்றாக அது கொண்டாடப்பட்டதாய் இருக்கிறது, சேவிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அது திபதாம் இரண்டு திருவடிகளை உடையதாய் இருக்கிறது. அதுக்கு மேலே என்று பிரத்யாயிகாம் காஞ்சித் ருச்சம் பிரதீமஹா. அது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா பிரத்யாயிகாம் என்கிறார். அதாவது இதுக்கு பிரத்தியாக அப்படி இருக்கிறது. எப்படி ருச்சம் பிரதீமஹா மந்திரமாயிருக்கிறது என்று சொன்னார். அதுவும் இந்த இடத்துல என்னன்னா, சந்த முனீந்திர ஜுஷ்டாம் என்னால் வசிஷ்டர் முதலான ரிஷிகளாலே அது வெளிப்படுத்தப்பட்டது அந்த மந்திரங்கள். அது திபதாம் என்னால் அந்த மந்திரங்கள் இரண்டு வாக்கியங்களை உடையதாயிருக்கிறது என்று இப்படியாக ஒரே ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சொல்லுக்கு இரண்டு விதமான பொருள்கள் கொள்ளும்படியாக அநேக ரத்தனங்கள் இருக்கிறபடியினாலே அநேக ரூபமுள்ளவளாக இருக்கிறாள். பெருமாள் உன்னை சாத்தி கொண்டு இஷ்டப்படி சஞ்சரிக்கிறார். உன்னை பற்றி பல முனிவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள். எவ்வளவோ பெரியவர்கள் உன்னை சேவிக்கிறார்கள். பெருமாளுடைய இரண்டு திருவடிகளிலும் இருந்து நீ பெருமாள் நினைத்த இடத்திற்கு அவனை எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஓரர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்றாருன்னா, அநேகம் மந்திரத்தில் அநேகம் எழுத்துக்கள் இருக்கின்றன, அனுஷ்டுப் முதலான சந்தசுக்கள் இருக்கிறது, அதுல சாமம் என்கிற ஒரு இசையும் இருக்கிறது. அது வசிஷ்டர் முதலானவர்களாலே அது வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அதுவும் இரண்டு வாக்கியங்களை கொண்டதா இருக்கிறது. அதனால இப்படியெல்லாம் அது அந்த எம்பெருமானுடைய பாதுகையும் ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது என்று ரெண்டாக சொல்லி அதில் இருக்கிற ரத்தனங்களுடைய காந்தியையும் இப்படியாக வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 544வது ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்திரன் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறானாம். அப்பொழுது பெருமாளுடைய பாதுகையிலிருந்து பலவிதமான வர்ணங்கள் அப்படி பட்டு தெரிக்கின்றன. அதை பார்த்தால் என்னன்னா, இந்திரனுக்காக ஒரு புதிய வில்லை சிருஷ்டித்தார் போலே இருக்கிறது என்று சொல்றது. அதாவது இந்த மாணிக்கத்தினுடைய ஒளி அப்படி வட்டமாக பரவுகிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த வில் இருக்கிறதே அதற்கு இந்திர வில் என்று தான் சொல்லுவதுண்டு. அதாவது நாமெல்லாம் வானவில் என்று சொல்லுவோம். மழைக்காலத்திலே சில சமயம் ஆகாசத்திலே பார்த்தால் பல நிறங்களிலே அப்படி வில் போன்ற ஒரு தோற்றம் தெரியும். அதை தமிழிலே சொல்லுகிற பொழுது வானவில் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிற பொழுது அதற்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்திர தனுஷ்னு பேர் வச்சிருக்க. ஏன்னா மழைக்கடவுள் இந்திரன் தான், அவனுடைய வில்லு தான் ஆகாசத்திலே தெரிகிறது என்கிறபடியினாலே அது இந்திர தனுஷ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த இந்திர தனுஷ் என்கிற வானவில் எப்படி இருக்கும்? பலவிதமான நிறங்களை உடையதாய் இருக்கும். அதை இந்த ஸ்லோகத்தில் எப்படி தெரிவிக்கிறார்? இந்திரன் வந்து பெருமாளுடைய திருவடிகளை வணங்குகிறான். வணங்குகிற பொழுது இந்த பாதுகையினுடைய ஒளிகள் அப்படி சிதறுகின்றன. பல ரத்னங்கள், பலவிதமான வர்ணங்களை உடைய ரத்தினங்கள், ஒவ்வொரு ரத்தினத்திலையும் அந்தந்த நிறம் சிதறுகிறது அல்லவா? அது ஆகாசத்தில் அப்படி இருக்கிறது பார்க்கிற பொழுது இந்திரனுக்காக ஒரு இந்திரவில்லை உருவாக்கி கொடுத்தார் போலே இருக்கிறது என்று அப்படி அழகாக தெரிவிக்கிறார். பிராசேதுஷி கோத்ரபித பிரணாமை புஷ்ணாசி ரங்கேஸ்வர பாதுகே த்வம் மணிப்பிரபா சம்வலனாபதேசாத் பிராயஸ்ததர்ஹாணி ஷராசனானி. பிராசேதுஷி கோத்ரபிதா பிரணாமைஹி. அதாவது அவன் வந்து வணங்குகிறான். யார்? கோத்ரபித் என்று யாருக்கு பெயர் என்னால் இந்திரனுக்கு பெயர். ஏன்னா மலைகளை எல்லாம் பிளந்தவன். அதாவது ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்து அது மலைகள் பல இடங்களிலே பறந்து கொண்டிருந்தனவா. இதெல்லாம் புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்படி மலைகளெல்லாம் ஒரு இடத்துல பறந்து கொண்டிருந்த பொழுது அப்படி போகிற பொழுது கீழே இருப்பவர்களுக்கு அதனாலே பெரிய ஆபத்து உண்டாகிறது அல்லவா. திடீரென்று மலை ஒரு இடத்துல இறங்கினால் அதன் அடியிலே பல பேர் நசுக்குண்டு பிராணன் விட்டு விடுகிறார்கள் அல்லவா. அதனால இந்திரன் என்ன பண்ணினான்? அந்த மலைகளை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டானான். அதனுடைய இறக்கைகளை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டானான். அதனால இந்திரனுக்கு என்ன பெயர்? கோத்ரபித் என்று ஒரு பெயர் ஏற்பட்டது. கோத்ரபிதா என்னால் மலையை பிளந்த இந்திரனுடைய பிரணாமை
அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, ஒரு புஷ்ணாசி ஒன்றை உண்டாக்குகிறாய். என்ன உண்டாக்குகிறாய் என்னால் மணிப்பிரபா சம்வலனாபதேசாத்து, அந்த மணிகள் இழைக்கப்பட்டிருக்கிற பலவிதமான நிறங்களை உடைய மணி இருக்கிறதே, அந்த மணிகளினுடைய சம்வலனம் கூட்டுனாலே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒளி சிதறல், அத்தாலே நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் அந்த இந்திரனுக்கு தகுதியாக பிராயா ததர்காணி ஷராசனானி, அவனுக்கு மிகவும் ஒரு தகுதியானதான ஷராசனம், என்னால் அதுதான் வில், ஷரத்தினுடைய ஆசனம் ஷராசனம் என்று வில்லுக்கு பெயர், அதை நீ புஷ்ணாசி, அதை நீ உண்டாக்குகிறாய், புதிதாக நீ உண்டாக்குகிறாய் போலே என்று அதை சொல்லுகிறார். இப்படி இந்த ரங்கேஸ்வர பாதுகே என்ற அந்த பாதுகையை அழைத்து நீ இந்திரனுடைய பிரணாமங்களை ஏற்றுக்கொண்டு பிராசேதுஷி, மிக மகிழ்ச்சி அடைந்தவளாய், இந்திரனுடைய பிரணாமத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவளாய், இந்தா உனக்கு ஒரு வில்லை கொடுக்கிறேன் எடுத்துக்கொண்டு செல் என்பது போல உன்னுடைய பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்களில் ஏற்படக்கூடிய ஒளிச்சிதறலாலே அவனுக்காக ஒரு புதிய வில்லை கொடுக்கிறாய் போலே, வில்லை சமைத்து கொடுக்கிறாய் போலே என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 545வது ஸ்லோகம், இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் சொல்றார், அந்த வெண்மையான, அதாவது அங்க இருக்கக்கூடிய சிவந்த முத்துக்களும் சிவந்த ரத்தினங்களும் இருக்கின்றன, அதுல பச்சை ரத்தினங்களுடைய ஒளி படுகிறது, அது வெகு தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஒரு நல்ல கதிர்முத்தி இருக்கக்கூடிய வயலிலே கிளிகள் வந்து அப்படி அமர்ந்திருக்கிறா போல இருக்கிறது என்று ஒரு உல்லேகத்தை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சோணாஸ்மனாம் தவ ஹரின்மணி ரஷ்மி பின்னம் பாலாதபம் பலி விமர்தன பாதரக்ஷே ஷியாமீகிருதம் சுகசகுந்த கண பிரவேசாத் சங்கே சதாம் கிமபி ஷாலிவனம் விபக்வம் சொல்றார். பலி விமர்தன பாதரக்ஷே, பலியை அடக்கியனவனான எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று பலி விமர்தன பாதரக்ஷே என்ன அழைத்தார். அது என்ன ஆகிறது என்னால் அது சோணாஸ்மனம், சோணாஸ்மனாம் என்னால் மிகவும் சிவந்ததாயிருக்கக்கூடிய ரத்தின கற்கள், அதுல ஹரின்மணி ரஷ்மி பின்னம், பச்சை கற்களுடைய ஒளி வந்து அது மேலே அமருகிறது. நன்றாக சிவந்த ரத்தினங்கள், அதாவது சிவந்த ரத்தினங்கள் என்னால் கெம்பு கற்கள் போலே என்று வைத்துக் கொள்ளுங்கள், பவளம் போலே, அதுல வந்து பச்சை கற்களுடைய ஒளி வந்து அது மேலே அமருகிறது. அது பாலா ஆதபம் என்னால் இளம் சூரியனை போலே இருக்கிறது என்று அதையும் சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது? ஷியாமீகிருதம், அது கொஞ்சம் கருப்பாக செய்யப்பட்டதாக ஆகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சொல்றார், ஷாலிவனம் விபக்வம், நல்ல விபக்வம் ஷாலிவனம், நன்றாக கதிர் முற்றி இருக்கக்கூடிய பயிர் நிலங்கள் இருக்கிறது இல்லையோ, அந்த கதிர் முற்றின பயிர் நிலம் போல அந்த சிவந்த ரத்தின கற்கள் இருக்கின்றனவா, அதன் மேலே இந்த பச்சை நிறம் வந்து இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சுகசகுந்த கணப்பிரவேசாத் ஷாமீகிருதம், அதன் மேலே நிறைய கிளிகள் வந்து அமருகின்றன அந்த பயிர்கள் மேலே. அப்படி கிளிகள் வந்து அமர்ந்தால் அந்த பயிர்கள் எல்லாம் கூட பச்சை பசேல்னு தெரியும். அதாவது ஏற்கனவே அது நன்றாக கதிர் முத்தி இருக்கிறபடினால சிகப்பாத்தான் இருக்கிறது. இந்த கிளிகளினுடைய தோற்றத்தாலே அது பச்சையாக தெரிகிறதா. அதுபோல இந்த இடத்துல சிவந்த ரத்தினங்கள் மேலே பச்சை கற்களுடைய ஒளி பதிந்ததானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் நன்றாக கதிர்முற்றி இருக்கிற வயலிலே கிளிகள் வந்து அமர்ந்தார் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். இதே போல இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।